ராகுல் காந்தி அவர்கள் நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இன்னும் 7 நாட்கள்ல பாஜகவிடம் நாட்டுக்கு விடுதலை கிடைக்க போகுது, நாட்டுக்கு இனிமேதான் நல்ல நாட்கள் வரப்போகுது, குட் பை பிஜேபி, குட் பை மோடி. சினிமா எடுக்கிற கதை தான், நல்ல படம் தாங்க எடுக்கிறோம் அப்படிங்கறதானே எல்லா தயாரிப்பாளர்களோட எண்ணமா இருக்க முடியும். குட்டியை திறந்தா தான் கதை தெரியும். ஆனால் பொதுவாக உத்தரப்பிரதேசத்துல அந்த 80 தொகுதியில 30-35 தொகுதிகளுக்கு மேல பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்பதுதான் கள நிலவரம். இதெல்லாத்தையும் வைத்துதான் ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, அடுத்த முறை பிரதமர் இல்ல, மோடிக்கு குட் பை. 6ஆம் கட்ட தேர்தலில் பிரதமர் மோடி அவர்கள் கடவுளின் தூதன் சொல்றாரு. 7ஆம் கட்ட தேர்தலில் பாருங்க, கண்டிப்பா அவர் தான் கடவுள்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே போல நேற்று மேடையில் பேசும்போது நட்டா அவர்கள் சொல்லியிருக்காரு, மக்களோட அரசன் மட்டும் இல்ல, கடவுளோட அரசனே மோடி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மோடி தானே இப்ப விவேகானந்தர், உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு விவேகானந்தர் பாறையில விவேகானந்தர் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு உட்கார போறாருங்கிறதா இப்ப பேச்சு. ஆனா இது 3வது முறை பயன்படுத்துறாரு. முதல் முறை எடுபட்டுச்சு, 2வது முறை எடுபட்டுச்சு, 3வது முறை எடுபடுமா? இந்து நேஷனலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் இப்ப ரொம்ப கேள்விக்குள்ளாது. கடைசி நாள் கிட்டத்தட்ட 57 தொகுதியில தேர்தல் நடக்குது. 57 தொகுதியில வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், ஒரிசா இதெல்லாமே இவங்களோட இந்த இந்துத்துவம் ஏத்துக்கலாம். கண்டிப்பா ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறிய முக்கியமான அதிகாரிகளும் உணர்ந்திருப்பாங்க இல்லையா? முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் முக்கியமான தலைவர்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளையும் பார்க்க முடியுது. மாநில அரசியல் நீங்க பார்க்கலாம். அதாவது பச்சையா சொன்னா இது காக்கா பிடிக்கிறது. என்னோட நண்பர்கள் அதான் சொன்னாங்க, டெல்லியில அதிகாரிகள் எல்லாமே ராகுல் காந்தி வீட்டுக்கு படையெடுக்கிறாங்க. இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சிவா வணக்கம். சார், ராகுல் காந்தி அவர்கள் நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இன்னும் 7 நாட்கள்ல பாஜகவிடம் நாட்டுக்கு விடுதலை கிடைக்க போகுது, நாட்டுக்கு இனிமேதான் நல்ல நாட்கள் வரப்போகுது, குட் பை பிஜேபி, குட் பை மோடி அப்படிங்கிறதா அந்த ட்வீட்டோட சாராம்சம். ராகுல் காந்தி அவரோட இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு அபரிவிதமான நம்பிக்கைன்னு எடுத்துக்கலாமா, இல்லைனா யதார்த்தத்தை தான் சொல்லியிருக்காரு அப்படி எடுத்துக்கலாமா? சார், யதார்த்தத்தை கூறியிருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு நம்பிக்கை இருக்கும், அதுல நமக்கு வேற கருத்து சொல்ல முடியாது. எல்லா அரசியல்வாதிகளும் வெற்றி பெறுவோம்னு தானே சொல்லி ஆகணும். நாங்க தோல்வி அடைவோம்னு எந்த அரசியல்வாதி சொல்ல முடியும்? சினிமா எடுக்கிற கதை தான், நல்ல படம் தாங்க எடுக்கிறோம் அப்படிங்கறதானே எல்லா தயாரிப்பாளர்களோட எண்ணமா இருக்க முடியும். தேர்தல் முடிவு, வாக்குப்பதிவு முடிவு, மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். பொட்டியை திறந்தா தான் கதை தெரியும். ஆனால் கள நிலவரம் மோடிக்கு எதிராக இருக்கிறது. அதை ராகுல் காந்தி பிரதிபலித்திருக்கிறாருன்னு தான் நான் கொள்றேன். என்ன காரணம்னா, உத்தரப்பிரதேசம், பீகார். உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய மாநிலம். அங்க இப்ப கடைசியா வாரணாசி தொகுதி பரப்புரையின் போது வாரணாசி தொகுதியிலேயே மோடி ஜெயிக்க மாட்டார் என்கிற ரீதியில அகிலேஷ் பேசுறாரு, ராகுல் காந்தி பேசுறாரு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முக்கியமான காரணம், வாரணாசி எதற்கு புகழ் பெற்றதுன்னா கங்கா கிளீனிங் ப்ராஜெக்ட், கங்கை நதியை சுத்தப்படுத்துகிற திட்டம். இது 2014 மோடி அவர்கள் முதல்ல பிரதமரான போது ஏற்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாய் இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. ஆனாலும் கங்கை இன்னமும் துர்நாற்றத்தோட தான் இருக்கு. அது ஜீவன் நதி. கோடை காலத்துல தண்ணி நிறைய ஓடணும், ஏன்னா இமயத்துல இருந்து பனி உருகி வர்றதுனால. ஆனா துரதிருஷ்டவசமா ஒரு முழங்கால் அளவு தான் இப்ப தண்ணி ஓடுது. நிறைய அந்த படகு ஓட்டி பழைக்கிறவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. நிஷாத் பார்ட்டின்னு அவங்க தனியா கட்சியெல்லாம் வச்சிருக்காங்க. நிஷாத் கம்யூனிட்டி எல்லாம் அந்த படகு தொழிலுக்கெல்லாம் ரொம்ப புகழ் பெற்ற கம்யூனிட்டி. அதுல அந்த கம்யூனிட்டி பெரும்பாலும் இப்போ மோடிக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. ஒரு காலத்துல அவங்க பிஜேபி ஆதரவாளர்கள். சிம்பிள் ரீசன் என்னன்னா, அவங்களோட வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கங்கை கிளீனிங் ப்ராஜெக்ட் ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா, ஸ்கீம்ல ஒரு தவறான முன்மாதிரி என்னன்னா, கங்கை நதியை பல்வேறு கிளை வாய்க்கால்களாக பிரித்து கொண்டு போய் அந்த நீரை சுத்திகரித்து மீண்டும் கங்கையில் விடுவது. இது ஆரம்ப கால திட்டம். அந்த சுத்திகரிப்பு நிலையங்கள் பெரும்பாலும் செயல்படல. மீண்டும் கங்கைக்கு தண்ணி கொண்டு வரும்போது அந்த கங்கையில ஃப்ளோ இல்ல. சோ நேச்சுரலா அது டெட் ரிவரா மாறிட்டே வருது. அன்பார்ச்சுனேட்லி 10 வருஷமா இதுதான் நிலவரம். அப்போ காசி என்பது கங்கை தான். கங்கையை தாண்டி காசியில என்ன இருக்கு? அப்ப இயல்பாக மோடி அவர்களுக்கான அந்த அனுதாபம், அவர் மீதான அந்த பற்று, கங்கா கிளீனிங் என்று முதல்ல சொல்லப்பட்ட ஒரு பெரிய மாயாஜலமான கவர்ச்சியோட தோல்வி, இதெல்லாம் சேர்ந்து மோடிக்கு எதிராக இருக்கிறது. கள நிலவரம் அப்படி இருப்பதனாலதான் வாரணாசி தொகுதியில எல்லா சமூகங்களை சேர்ந்த பிஜேபி தலைவர்களையும் களத்துல இறக்கிருக்காங்க. அங்க தமிழ் ஓட்டு வங்கி இருக்கு. அதெல்லாம் குறி வச்சுதான் முதல்ல சௌராஷ்டிரா சங்கமோ தமிழ் சங்கமோ எல்லாம் அங்க நடந்துச்சு. நம்ம கவர்னர் கூட போயிட்டு வந்தாரு. இப்ப தமிழ்நாட்டு தலைவர்கள் வானதி சீனிவாசன் இவங்களெல்லாம் விட்டு தமிழ் ஓட்டை திரட்டுற முயற்சியில் இருக்காங்க. நிறைய மடங்கள் இருக்கு. அதாவது
இந்தியா முழுவதும் இருக்கிற பல்வேறு கம்யூனிட்டிகள், பல்வேறு மாநிலங்கள், இவங்க சேர்ந்த ஆன்மீக பெரியவர்களின் மடங்கள்லாம் அங்க இருக்கு. அதுக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்கு. அதை திரட்டுவதற்கு பாரதிய ஜனதா ஒரு லாஸ்ட் டிச் அட்டெம்ப்ட் மாதிரி இப்ப இறங்கி இருக்காங்க. போன முறையெல்லாம் அப்படி இல்லை. ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மோடி அவர்களுக்கான பெரிய இமேஜ் இருந்துச்சு, பெரிய வெற்றி கிடைக்கும், இந்த முறை வந்து மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசம் கிடைக்கும், 10 லட்சம் ஓட்டு வித்தியாசம் கிடைக்கும் என்றெல்லாம் ஆரம்பத்துல சொல்லப்படுது. ஆனா இப்ப அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே வருது. அப்ப உத்தரப்பிரதேச மாநிலத்துல 2 தொகுதி ரொம்ப முக்கியங்க. கொரக்பூர், அது வந்து யோகி ஆதித்யநாத்தோட சொந்த தொகுதி. கொரக்பூர் மடம், அயோத்தி ராமர் கோயில் இஷ்யூவை கையில் எடுத்ததே அவங்கதான். யோகியோட தாத்தாவே வந்து கொரக்பூர் மடாதிபதி. ரொம்ப வருடங்கள் வந்து கொரக்பூர் மடாதிபதிகள் தான் எம்பி. அவங்க அரசியல் இருக்காங்க, நம்ம தமிழ்நாடு மாதிரி கிடையாது. பல தலைமுறைகளாக அவங்க எம்பி. என்ன ஆச்சுன்னா, இப்போ கொரக்பூரோட அந்த இதுல வந்து காஸ்ட் கம்யூனிகேஷன்ல இதே நிஷாத் கம்யூனிட்டி, அப்புறம் வந்து தலித் கம்யூனிட்டியில இருக்கிற டாமினன்ட் கம்யூனிட்டி, இதெல்லாம் வந்து அந்த மடத்துக்கு எதிராகவும் யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராகவும் திரும்பி இருக்கு. முதல்ல யோகி வந்து அங்க எம்பியா இருந்தாரு. அப்புறம் அவர் முதலமைச்சராகிறதுக்காக எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவர் இன்னொரு கேண்டிடேட் போடும்போது அந்த கேண்டிடேட் தோத்து போயிட்டாரு. யோகி எம்பியா இருந்து ராஜினாமா பண்ண தொகுதியில, கொரக்பூர் தொகுதியில அந்த கேண்டிடேட் வந்து 2018 தோல்வியை தழுவினார். இதான் வரலாறு. என்ன காரணம்னா அந்த கூட்டணியோட அமைப்பு. இப்ப கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு என்று உத்தரப்பிரதேசத்துல அப்படியான ஒரு கள நிலவரம் தான் இருக்கு. அப்போ கொரக்பூர்லயும் வாரணாசிலையும் 2ல 1 தோற்றா கூட அது பெரிய அடியா இருக்கும். பொதுவாக உத்தரப்பிரதேசத்துல வந்து அந்த 80 தொகுதியில 30-35 தொகுதிகளுக்கு மேல பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்பதுதான் கள நிலவரம். இது எல்லாத்தையும் வைத்துதான் ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, அடுத்த முறை பிரதமர் இல்ல, மோடிக்கு வந்து குட் பை. பழைய ஸ்லோகன் அது, அச்சே தின் வரும் ஆயேகாங்கிறது, அது நல்ல நாள் இனிமேல் தான் வருங்கிறது பிஜேபி சொன்னது. இப்ப அதே இவங்க மாத்தி போட்டு இனிமேல் தான் நல்ல நாள் பிறக்க போகுது என்று காங்கிரஸ் கட்சி, இந்தியா கூட்டணி அது சொல்லுது. அந்த வகையில தான் ராகுல் காந்தி அந்த ட்வீட்டை வெளியிட்டு இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ரைட் சார். சென்ற நேர்காணலின் போது 6ஆம் கட்ட தேர்தலில் பிரதமர் மோடி அவர்கள் கடவுளின் தூதன் சொல்றாரு, 7ஆம் கட்ட தேர்தலில் பாருங்க கண்டிப்பா அவர் தான் கடவுள்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே போல நேற்று மேடையில் பேசும்போது நட்டா அவர்கள் சொல்லியிருக்காரு, மக்களோட அரசன் மட்டும் இல்ல, கடவுளோட அரசனே மோடி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? எப்படி சார் பாக்குறீங்க? மோடி தானே இப்ப விவேகானந்தர். உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து விவேகானந்தர் பாறையில விவேகானந்தர் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு உட்கார போறாருங்கிறதா இப்ப பேச்சு. விவேகானந்தர் மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாரா இல்லையா நமக்கு தெரியாது, ஊடக செய்தி தான். ஆனா பாறையில தியானம் பண்ண போறாரு என்பது வந்து உண்மை. அப்போ இது எப்ப கடைபிடிக்கப்பட்ட உத்தின்னு பாருங்க. 2014 தேர்தல், மன்மோகன் சிங் ரொம்ப மென்மையான பிரதமர், இந்த மாதிரி எல்லாம் அதிரடி பண்ண தெரியாது. 2014 தேர்தல் இதே நிறைவு நாள். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ஒரு 10 வருஷம் வந்து இந்த செய்தி உலகத்துக்கு குட் பை சொல்லிட்டு விவசாய தியானத்துல இருந்தேன். கிராமத்துல விவசாய தியானம் 10 வருஷம் இருந்துட்டு, இப்ப 2014 புதிய தலைமுறை வரும்போது அவங்க கொஞ்சம் நீங்களாம் வரணும், சீனியர்ஸ் ஒதுங்கி இருக்க கூடாதுன்னு சொல்லி சரி வரலாம் அப்படின்னு நானும் நினைச்சேன். எனக்கும் என்னோட குடும்ப சூழ்நிலை அதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சது. கிராமத்துல இருந்து வர வேண்டிய நகரத்துக்கு மீண்டும் வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அப்போ இதே நிறைவு நாள்ல வந்து டிஸ்கஷன். மன்மோகன் சிங் உங்களுக்கு தெரியும், அவர் ரொம்ப சாஃப்ட் எக்கனாமிஸ்ட். அவர் வந்து ஒரு அதிகாரியா இருந்து அப்புறம் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்து வந்தவர். மோடி ஒரு முதலமைச்சர், அதிரடி அரசியல்வாதி. டக்குன்னு அவர் என்ன பண்ணாருன்னா, பிரதாப்கட்னு ஒரு கோட்டைங்க, அது வீர சிவாஜியோட கோட்டை. நான் வந்து ஒரு கல்கி பத்திரிகையில வீர சிவாஜி தொடர் வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி எழுதினேன். அப்போ வந்து இந்த கம்ப்ளீட்டா மராட்டியத்தோட ஹாட்லேண்ட் பூரா டிராவல் பண்ணியிருக்கேன். சிவாஜியோட வாழ்ந்த இடம், அவர் பிறந்த இடம், அவரோட கட்டிய கோட்டைகள், இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு முயற்சி. சிவசேனா நண்பர்கள் தான் ரொம்ப பெரிய உதவி செஞ்சாங்க. அப்ப இந்த பிரதாப்கட் போயிருக்கேன். பிரதாப்கட் என்னன்னா, அது வந்து வெற்றி கோட்டை. அது பேரே வந்து வெற்றி கோட்டை. வேற ஒரு பழைய பேர் இருந்துச்சு, அதை மாத்தி சிவாஜி வெற்றி கோட்டைன்னு வச்சாரு. என்னன்னா, ஒரு பெரிய முஸ்லீம் தளபதி படையெடுத்து வருவாரு. அவரை வந்து சிவாஜி இந்த புலி நகம்னு சொல்லப்படுகிற வாக்னாக்குவாங்க, அந்த கையுறையை அணிந்து அந்த முஸ்லீம் தளபதியை வீழ்த்திடுவாரு. அதுக்கு பிறகு முஸ்லீம் படைகளை வந்து சிவாஜி ஓட விரட்டிடுவாரு. இதை பற்றிய பகர் கதைகள், நாட்டுப்புற கதைகள்லாம் ரொம்ப பாப்புலர். நான் ஒரு சிவ ஜெயந்தி, சிவாஜி பிறந்தநாள் கொண்டாடத்துல எல்லாம் கலந்துருக்கேன். ஊரே சிவாஜி வேஷத்துல இருக்கும். சிவாஜி, ஜிஜாபாய், இந்த 2 வேஷம் தான். யானையெல்லாம் ஊர்வலம் விடுவாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய ஒரு அவங்க வந்து கடவுள் மாதிரி நினைக்கிறாங்க. மோடி அதை பயன்படுத்தினாரு. எப்படின்னா, அந்த பிரதாப்கட் கோட்டையில போய் நான் ஒரு நாள் இருக்க போறேன், சிவாஜி, வீர சிவாஜி, நான் ஆன்மா என்னை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி, அது பெரிய செய்தி. அப்போ பெரிய அளவுக்கு மன்மோகன் சிங் எல்லாம் பாவம் இந்த வித்தையெல்லாம் கை வராது, வசப்படாத வித்தை இது அவருக்கு. அதுல கிட்டத்தட்ட 80% வந்து பிஜேபி பிடிச்சிருச்சு, மராட்டியம் உட்பட. மராட்டியா இப்ப சிவசேனா பிஜேபி கூட்டணி
சிவசேனா உடையல. அதே உத்தியை 2019 கடைபிடித்தாரு. நமக்கு நல்ல ஞாபகம் இருக்காது, இந்த இதை மறந்துருப்பாங்க நிறைய பேர். பிரதாப் கிட்ட கேதார்நாத் எல்லாத்துக்கும் தெரியும். அதுல அந்த குகை, ருத்ரா குகை, இவரு நம்ம பிரதமர் மோடி வந்து காவி உடையெல்லாம் அணிஞ்சு கடைசி நாள் வாக்குப்பதிவு தினத்தன்று தியானம், கண்ணெல்லாம் மூடிட்டு அப்படியே. அது ஆக்சுவலா ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரியான ஒரு கேவ் தாங்க. இப்ப வந்து அது டூரிஸ்டுக்கு வாடகை கொடுறாங்க. நம்ம குணா கேவ்னு கொடைக்கானல சொல்ற மாதிரி மோடி கேவ்னு சொல்லி மக்கள் அங்க போய் பார்க்க போறாங்க. அதுல ஒரு தனியார் அமைப்பு தான் அது, GMVN. அது அந்த அமைப்பு வந்து பிஜேபி தொடர்புடைய அமைப்பு. உள்ள டெலிபோன் வசதி எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து, எந்த தியானத்துக்கு டெலிபோன் வசதி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து, கட்டெல்லாம் போட்டு கொடுத்து மோடி ஒரு நாள் இருந்தாரு. அது பெரிய செய்தி. படக்காட்சிகள், காங்கிரஸ் வியூகம் அதுல வந்து அவங்க கோட்டை விட்டாங்க. கடைசி தொகுதி வந்து 59 சீட்டுங்க. அது 7 கட்ட தேர்தல், 59 சீட்டு. 59 சீட்டுல 30 சீட்டு பிஜேபி ஜெயிச்சது. அது உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், பீகார், ஹிமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், சண்டிகர். கிட்டத்தட்ட இதே தொகுதிகள் தான் இப்பவும் வருது. இதே மாநிலங்கள், இதே மாதிரியான தொகுதி தான் 57. இப்போ இந்த 2024 நிறைவு நாள் பிரச்சாரத்துல 57. அப்போ விவேகானந்தர் அமர்ந்த பாறையில தியானம் செய்யறதோட நோக்கம் என்னவா இருக்கும்? 2 நாள் வேற, 3 நாள் கூட இருப்பாருன்னு பேசப்படுது. 2 நாள் மினிமம். 2 நாள் சைலன்ஸ் பீரியட் இருக்குல்ல, யாருமே பிரச்சாரம் பண்ணக்கூடாதுல்ல, டிவியில வரக்கூடாதுல்ல. எந்த தலைவராவது வருவாங்களா? நீங்க பாத்திருக்கீங்களா? சைலன்ஸ் பீரியட்ல தேர்தல் பிரச்சார பரப்புரை வந்து முடிவடைஞ்சிருங்க. வாக்குப்பதிவு முடிவடைவதற்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி தேர்தல் பரப்புரை முடிவடைஞ்சிடும். அதுக்கு பிறகு எங்கேயாவது டிவிகள்ல இருக்கிற பழைய படக்காட்சி தான் வந்து ஒளிபரப்பப்படும். இல்ல நம்மள மாதிரி சமூக ஊடகங்களை பேசுறதுதான் மீண்டும் மக்கள் பார்ப்பாங்களே தவிர, பெரிய தலைவர்கள் வந்து அந்த டிவி தரிசனம் கொடுக்கறது இல்லை. ஆனா கண்டிப்பா பாருங்க, விவேகானந்தர் அவரு கடவுள் தான் கிட்டத்தட்ட. நம்ம மோடி நட்டா சொல்ற மாதிரி அந்த கடவுளின் அவதாரம் வந்து நாட்டு நன்மைக்காக தியானம் செய்கிறது. விவேகானந்தர் கடுந்தவம் இருந்த இடத்துல வந்து மோடி அவர்கள் தியானம் செய்கிறார்கள். ஆனா எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க. விவேகானந்தர் சனாதனத்தை எழுத்தாரு. அவர் வந்து சிகாகோ உரை தான் அவரோட உரையில ரொம்ப பாப்புலர். அதுல அவர் சொல்றாரு, இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை காண்ற நாடு, இந்தியால பிரிவினையே இருக்காது, அப்படிதான் அவர் சொல்றாரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு அவர் அழைச்சதுதான் ரொம்ப பாப்புலர். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் மேற்கத்தியர்கள் அழைச்சிட்டு இருக்கும்போது நம்ம இந்திய துறவி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு அழைச்சது ரொம்ப பாப்புலர். இப்ப விவேகானந்தர் ஜாதி மதத்துக்கு, இந்து முஸ்லிமுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு வீர துறவி. ஆனா அதை வந்து தேர்தல் அரசியலுக்கு பயன்படுத்துறாரு. ஆனா இது 3வது முறை பயன்படுத்துறாரு. முதல் முறை எடுபட்டுச்சு, 2வது முறை எடுபட்டுச்சு, 3வது முறை எடுபடுமா? இந்து நேஷனலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் இப்போ ரொம்ப கேள்விக்குள்ளாகுது. இப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்துல கல்பனா முர்மு சோரன், அதாவது இவரோட மனைவி, கைது செய்யப்பட்டிருக்கிற ஹேமந்த் சோரனோட மனைவி, அவங்க என்ன சொல்றாங்க, எங்களோட கான்செப்டுக்குள்ள நாங்க வந்து இந்து மதம் கிடையாது, அது ஒரு சோர் அப்படிங்கிற ஒரு பிரிவுன்றாங்க. சந்தால் என பிரிவு, அது எனக்கு தெரியும். எங்க வழிபாட்டு முறையே வேற, நீங்க எதுக்கு இந்துத்துவா கொண்டு வந்து திணிக்கிறீங்க? அப்படின்னா நீங்க ட்ரைபல் ஐடென்டிட்டியை குலைக்க பாக்குறீங்க. அவங்க இந்தியாவில் கிட்டத்தட்ட 40 தொகுதியில் அவங்க டிசைடிங் ஃபேக்டர். இதே உணர்வு வந்து வெஸ்ட் பெங்கால்லையும் சொல்றாங்க. வெஸ்ட் பெங்கால்ல வந்து இம்போசிஷன் ஆஃப் ஹிந்துத்வா இன் ட்ரைபல் ஐடென்டிட்டி. இதே உணர்வு வந்து மகாராஷ்டிரால என்ன ப்ராப்ளம்னா, தலித் மக்கள் வந்து அங்க புத்தர் வழிபாட்டுல இருக்காங்க. பௌத்த மதம் ஏற்கனவே அவங்க புத்தர் வழிபாடு தான், அங்க அது பெரிய அளவுக்கு இருக்கு. அதாவது அவங்க வாழ்ற இடங்கள்ல புத்தருக்கு கோவில், புத்தர் பேர்ல தியான மண்டபம் இப்படி இருக்காங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க ராமர், இந்து கடவுள்கள், ஏக இந்தியாவுக்கும் இந்து மதம், இந்து ராஷ்டிரங்கிற பேர்ல எங்களோட வழிபாட்டு உரிமையை நீங்க பறிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து 2019 இருந்து 2024 ஏற்பட்டுள்ள பல மாறுதல்கள். பெரிய அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு இருக்கு. நீங்க பழைய உத்தி, அதாவது வீர சிவாஜி பிரதாப்கட் கோட்டை, இல்லைன்னா வந்து ருத்ரா கேவ், கேதார்நாத், இதே உத்தியை இப்ப நீங்க கடைபிடிக்கிறீங்க. இந்த உத்தி எப்படி எடுபடும்? இது பேக் ஃபயர் ஆகுது. என்ன காரணம்னா, கடைசி நாள் கிட்டத்தட்ட 57 தொகுதியில வந்து தேர்தல் நடக்குது. 57 தொகுதியில வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், ஒரிசா, இதெல்லாமே வந்து இவங்களோட இந்த இந்துத்துவாவை ஏத்துக்கல அவங்க. இன்னும் சொல்ல போனாங்க, ஒரிசால அயோத்தியில ராமர் கோவில் இது நடக்கும்போது, பிராண பிரதிஷ்டை நடப்பதற்கு ஒரு வாரம் முந்தைய அவங்க ஜகநாதர் கோயிலுக்கு நடத்தினாங்க. அது இவங்களுக்கு கோபம். ராமர் கோயிலோட விழாவை வந்து நீங்க அவமானப்படுத்திட்டீங்க. நேற்றைய கூட அமித்ஷா சொல்றாரு, ராமர் கோவில்ல வந்து அவ்வளவு பெரிய விழா நாங்க நடத்தும் போது வேணும்னே வந்து இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த பாண்டியன் விஆர்எஸ் கொடுத்த IAS அதிகாரியும் நவீன் பட்நாயக்கும் சேர்ந்து ஜெகநாதருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இவங்களையெல்லாம் வந்து விரட்டணும்,
இந்த தமிழ்நாட்டு ஆதிக்கம் ஒரிசால இருக்கு. அதாவது ஒரிசா அரசியல அப்ப புரியலன்னு அர்த்தம். அவங்க வந்து லார்ட் ஜெகநாதர் ஸ்ரீ மந்திர்னு சொல்றாங்க அத. அதுதான் வந்து தலையாய மந்திர், ஜெகநாதர் வழிபாடு. அப்போ திடீர்னு நீங்க ஜெகநாதருக்கு பதிலா ராமரை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இல்லைன்னா ஈவன் ஃபார் தட் மேட்டர் விவேகானந்தர் எல்லாருக்கும் பொதுவானவர், அவரையுமே நீங்க அங்க ரீப்ளேஸ் பண்ண முடியாதுல்ல. விவேகானந்தர் அதை எப்படி விரும்பி இருப்பாரு? இப்ப ராமகிருஷ்ணா மடம், இன்னொரு இதே மாதிரி இன்னொரு மடம் ஒண்ணு இருக்குங்க வெஸ்ட் பெங்கால்ல. இதெல்லாத்தையும் மம்தா பானர்ஜி அழிச்சு ஒழிக்க பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு சாதனைகளை எல்லாம் சொல்லி ஓட்டு கேட்க வேண்டிய 10 ஆண்டு கால பிரதமர் இந்த அளவுக்கு வந்து இறங்கி போகும்போது, ராகுல் காந்தியும் மற்றவர்களும் இந்த ஆட்சியின் முடிவுரை எழுதப்பட்டது அப்படின்னு நினைக்கிறதுல தவறு இல்லைன்னு தான் நான் உண்மையிலே அப்படிதான் என்னோட கருத்து. ரைட் சார், நீங்கள் தொடக்கத்தில் பேசும்போதே சொன்னீங்க ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு அறிகுறி கள நிலவரம் தான் இப்போது பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியை முக்கியமான அதிகாரிகளும் உணர்ந்திருப்பாங்க இல்லையா? முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் ராகுல் காந்தியும் காங்கிரஸ்ல இருக்க முக்கியமான தலைவர்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளையும் பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு சார் அது உண்மை? உண்மையா தாங்க இருக்கும். நான் பார்த்துங்க, நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, எல்லாரையும் நான் குறை சொல்லலை. ஆனா அதிகாரிகள் பால் மாறிடுவாங்க. என்ன காரணம்னா, அந்த பிளம் போஸ்டிங் வேணும். இப்போ டெல்லியில் இருப்பார் ஒரு அதிகாரி, அவர் டெல்லியிலே ரீட்டைன் ஆகணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக காற்று அந்த பக்கம் அடிக்கின்னு தெரிஞ்சாலே போய் கையில் பூங்கத்தோடு போயிடுவாங்க. இது தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வர்றது தான் சுதந்திர இந்தியாவில். மாநில அரசியலையும் இதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ ராகுல் காந்தி அல்லது வந்து புதிதாக அமைய இருக்கிற அரசுல யார் பெரியவங்களா வருவாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்களோ அவங்கள போய் பார்த்து முன்கூட்டியே அவர்களுக்கு உபசார வார்த்தைகள் கூறி நீங்க தான் ஜெயிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் ஊட்டி, அதாவது பச்சையா சொன்னா இது காக்கா பிடிக்கிறது. ஆனா இதை அதிகார வர்க்கத்துல இதை நான் தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரேன். என்னோட நண்பர்கள் அதான் சொன்னாங்க, டெல்லியில வந்து அதிகாரிகள் எல்லாமே வந்து ராகுல் காந்தி வீட்டுக்கு படையெடுக்கிறாங்கன்னு தான் சொன்னாங்க. அது உண்மையா தான் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ரைட் சார், அதே போல நம்ம தொடக்கத்திலே பேசின மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் ட்வீட் போட்டிருந்தாரு, குட் பை மோடி, குட் பை பிஜேபின்னு. ஆனால் இன்னொரு பக்கம் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஜூன் 4ஆம் தேதி இதாங்க நடக்க போகுது, நாங்கள் வந்து 400 சீட்டு ஜெயிக்க போறோம். ராகுல் காந்தி வந்து மதியம் 2 மணிக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்க போறாரு. ப்ரெஸ் மீட்ல வந்து தோல்வி காரணம் இவிஎம் தான் அப்படின்னு சொல்ல போறாரு, ஒரு சாக்கு அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இல்லையா? அதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, பொதுவா வந்துங்க இவிஎம்ங்கிற மிஷின்ல வந்து அது ஸ்டாண்ட் அலோன் யூனிட், அதுல கோளாறு பண்ண முடியாது. எந்த இடத்துல குற்றம் சாட்டப்படுகிறதுனா, இவிஎம் கையில யாரு வச்சிருக்கிறாங்களோ அவங்க பேர்ல தான். இவிஎம் பேர்ல குற்றச்சாட்டு கிடையாது. கண்ட்ரோல் யூனிட்ல வந்து சில சந்தேகங்கள் இருக்கு, அதை நிவர்த்தி பண்ண மாட்டேன்றாங்க. அதனாலதான் கபில் சிபில் அந்த அறிக்கையை விடுறாரு. இது ஆக்சுவலா இது எல்லா பூத் ஏஜென்ட்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க. என்ன எதெல்லாம் செக் பண்ணணும், சீலை எப்படி சரிபார்க்கணும், அதே மாதிரி கடைசி ஓட்டு அந்த ஃபார்ம் 17C எப்படி வாக்கு எண்ணிக்கை நாளன்றைக்கு சரி பார்க்கணும். இப்போ திமுக கூட போலிங் பூத் ஏஜென்ட்கள் அவ்வளவு பேருக்கு வந்து வீடியோ கான்பரன்சிங்ல பயிற்சி முகாம் மாதிரி நடத்துறாங்க. கிட்டத்தட்ட எல்லா கட்சியும் இது செய்யும். கபில் சிபில் வந்து ஒரு அறிக்கையா வெளியிட்டு இருக்காரு, அதை ஒரு கையேடு மாதிரி. அப்போ இவிஎம் பேர்ல யாருமே குற்றம் சாட்டல. இவிஎம் கையில வச்சிருக்கிற தேர்தல் ஆணையத்தோட நடுநிலை பேர்ல சந்தேகம் இருக்கு. அது வந்து ரொம்ப நாளா இருக்கு, பல்வேறு காரணங்கள். முதல்ல அத்தனை கட்ட வாக்குப்பதிவு விவரங்களையும் வெளியிடுவதற்கு எவ்வளவு தாமதம் பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப 6ஆம் கட்டம் முடிஞ்ச 3ஆவது நாள் எப்படி வெளியில வந்துச்சு எல்லா வாக்குப்பதிவு விவரமும்? 5 கட்டத்துக்கு முதல்ல போட்டாங்கல்ல, 6ஆம் கட்டம் முடிஞ்ச உடனே வந்துருச்சு. இப்போ நேற்றைக்கு போட்டாச்சு. அப்ப இதே மாதிரி நீங்க 1ஆம் கட்டம் 2ஆம் கட்டம் போட்டிருக்கலாம்ல. உங்களை தடுத்தது யாரு? 17C எல்லார் கையிலும் இருக்குங்க. அது ஒன்றும் கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட் கிடையாது. அதுல வந்து வாக்குப்பதிவோட முழு மொத்த விவரமும் இருக்கும். அதை யாரும் மறுக்கல. ஆனா அதை ஏன் நீங்க வெளியிட வந்து தயங்குறீங்கிறதான் கேள்வி. அப்ப தயங்கும் போது அதுல அரசியல் நோக்கம் இருக்குங்கிற சந்தேகம் மக்களுக்கு வருது. அதை எதிர்கட்சிகள் சுட்டி காட்டுது. அதுக்கு அமித்ஷா வந்து 4ஆம் தேதி மத்தியானம் ராகுல் காந்தி சொல்லுவாருங்கிறதெல்லாம் அதெல்லாம் தப்பு. அதுபோக அமித்ஷாவோட அந்த கற்பனை இருக்குல்ல, 400 சீட்டு கற்பனை, அது சுத்தமா எடுபடாதுங்க. என்ன சிம்பிள் ரீசன் என்னன்னா, பிஜேபிக்கு கூட்டணி கட்சிகள் பலம் இல்லை. பெரிய கூட்டணி கட்சின்னு பார்த்தீங்கன்னா இன்னைய தேதிக்கு ஆந்திரா தான், சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணும். ஆனால் ஆந்திரால இருந்து கிடைக்கிற செய்திகளை பார்த்தால் அவங்களுக்கு பெரிய அளவுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கிறதாக தோன்றலை. மற்றபடி ஜேடியு இன்னொரு கூட்டணி கட்சி ரொம்ப பலவீனமா இருக்கார் நிதிஷ்குமார். அவரோட தொகுதிகள், அவர் போட்டியிடுற தொகுதிகளில் பெரும்பாலும் தோத்து போயிடும். மகாராஷ்டிரால அஜித் பவார் மற்றும் சிவசேனா ஷிண்டே, அவங்க 2 பேரும் பலவீனமா இருக்காங்க. அஜித் பவார் கட்சியை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான புஜ்பால் எம்பி, அவர் தலைவர் புஜ்பால் வந்து என்ன சொல்றாருன்னா, 400 சீட்டுன்னு சொல்றதே தப்புங்க. அமித்ஷா இவங்கெல்லாம் 400 சீட் சொன்னதுலதான் எங்களுக்கு தலித் ஓட்டே வரல. ஏன்னா அவங்க பயப்படுறாங்க,
எல்லா இந்துத்துவ உணர்வுகளை எல்லாம் கொண்டு வந்து எங்களோட புத்தர் வழிபாட்டுல திணிச்சிருவாங்கன்னு பயப்படுறாங்க. மகாராஷ்டிரால அது வந்து நேர் எதிர்மாறான ரிசல்ட் கொடுத்துருக்கு. 400ன்னு சொல்றதே இப்ப அவர் 3 நாளைக்கு முன்னாடி அவர் சொல்றாரு அந்த பாயிண்ட. அதாவது மகாராஷ்டிரால வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகுதான் சொல்றாரு. ஆனா அவர் வாக்குப்பதிவு நிலவரம் தெரிஞ்சதுனால தானே சொல்றாரு. நமக்கு ஓட்டு விழலன்னு தெரிஞ்சு போயிரும்லங்க அரசியல்வாதிக்கு. அதுல தானே அவர் சொல்றாரு. அப்ப 400ங்கிற அந்த இலக்கே ஒரு வகையில வந்து ஒரு பீதியை கிளப்பிருச்சு. 400 எதுக்குங்க வேணும்? சிம்பிள் மெஜாரிட்டி 272. போன தடவை 300. 300க்கு மேல ஒரு 10, 310, 320 சொல்லலாம். நீங்க 400ன்னு கேட்கும் போதே இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை திருத்துவதற்கு தான் இவங்க கேட்கறாங்கிற அட்மிஷன் எங்க இருந்து வந்துச்சு? உங்க ஓன் எம்பிட்ட இருந்தா வந்துச்சு, கர்நாடக எம்பிட்ட இருந்து. அப்போ அரசியல் சாசனத்தை நீங்க திருத்த போறீங்க அப்படின்னா இந்த நாட்டில் இருக்கிற பலதரப்பட்ட இனத்தவர்கள், பலதரப்பட்ட மொழிகளை பேசுபவர்கள் அவங்க வந்து பயப்படுறாங்க. சரி, ஜார்க்கண்ட்ல இருக்கிற பல மாநில மொழிகள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஃபண்டிங்கே கொடுக்கல. ஒரியா முதல்வரே சொல்றார் நவீன, நீங்க இவ்வளவு தூரம் ஒரியாவை பத்தி கவலைப்படுறீங்க, ஒரியா நாட்டியத்துக்கு இது வரைக்கும் நீங்க அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்களா? ஒரிய மொழிக்கு என்ன நிதி ஒதுக்கீடு கொடுத்தீங்க? யாருமே பேசாத சமஸ்கிருத மொழிக்கு கொடுத்த நிதி ஒதுக்கீட்டுல ஒரு சிறிய பகுதி கூட நீங்க ஒரிய மொழிக்கு கொடுக்கல. அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல என்ன சொல்றாங்க, எங்களோட மொழிகள், இந்த மொழிகளுக்கு நீங்க வந்து எந்த விதமான முக்கியத்துவம் கொடுக்கல. உத்தரப்பிரதேசத்திலே பல மொழிகள் புழக்கத்துல இருக்கு. அவங்களோட டிமாண்ட் எல்லாம் இருக்கு. அதாவது நீங்க 8th ஷெட்யூல்ல சேருங்க, அட்டவணை பட்டியல்ல சேருங்கிற டிமாண்ட் எல்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் இவங்க சரின்னு சொல்லித்தான் 2014லயும் 2019லயும் ஓட்டு வாங்கினாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. 10 வருஷம் ஒண்ணுமே செய்யாம இருந்துட்டு இப்ப மேற்கொண்டு எங்களுக்கு டேம் கொடுங்க, நாங்க அடுத்த 10 வருஷத்துக்கு செய்வோம்னு சொன்னா அது எப்படி வந்து வாக்காளர்கள் ஏத்துக்குவாங்க? சோ 400ன்னு சொன்னதே வந்து இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது. ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட விரிவா பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார்.